ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல விஜய் வந்து காவேரியை கேட்குறாங்க, ஏன் காவேரி ரொம்ப டல்லா இருக்க, ஏதாவது ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு. ஆமா, எனக்கும் யமுனாக்கும் சின்ன ப்ராப்ளம், அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வந்து நான் வேணா ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் பண்ணவான்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் பண்ணுவீங்க, நாளை பின்ன நீங்க இல்லைன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும், என் ப்ராப்ளம் நாளே சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரியை பார்க்கறதுக்காக நர்மதா வராங்க. கங்கா வந்து குமரன் மாமாவை ஷூட்டிங்க்கு போக வேணான்னு சொல்லிடுச்சுன்னு சொல்றாங்க. காவேரி வந்து கங்கா குமரனை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. கங்கா வந்து சொல்றாங்க, இப்ப தாண்டி கஸ்டமர்ஸ்லாம் கடைக்கு வராங்க, இப்பன்னு பார்த்து இவர் இல்லைன்னா கஸ்டமர்ஸ்லாம் போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. காவேரி வந்து கங்காவை தனியா கூப்பிட்டு போய் பேசுறாங்க. காவேரி வந்து கங்கா கிட்ட கேட்குறாங்க, அன்னைக்கு நான் மாமாவை நடிக்க அனுப்புவேன்னு கேட்டால் அனுப்புவேன்னு சொன்னேன், இப்போ ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க இன்னொருத்தர் கூட க்ளோஸாக நடிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மாமாவை பற்றி உனக்கு தெரியாதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமா ரொம்ப ஆசைப்படுறாருக்கா, அவர் ஃபேஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கங்காவும் சரி நடிக்க போகட்டும்னு சொல்கிறாங்க. காவேரி வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க, அக்காவுக்கு வந்து நீங்கள் இன்னொருத்தவங்க கூட க்ளோஸாக நடிக்கிறது வந்து பிடிக்கலையா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன் வந்து கங்கா கிட்ட பேசுகிறாங்க, உன் இடத்துல நான் யாரையும் வைக்க மாட்டேன் கங்கா, இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கட்டி பிடிக்கிற சீனு, கிஸ் பண்ற சீன்லாம் நடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. குமரன் வந்து கங்காவை கிண்டல் பண்றாங்க. கங்கா வந்து ஷூட்டிங் கிளம்ப சொல்லி சொல்றாங்க. தேங்க்யூ.